Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் SGT எக்ஸாம் 2024 கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷில் இருந்து டெக்ஸ்ட் புக்கில் இருந்து ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு இது ஒரு ப்ரூஃபாக இருக்கும். டிஆர்பி ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணும்போது அதில் ஏதாவது தவறுகள் இருக்கிற பட்சத்தில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் போது நம்பர் ஆஃப் சேலஞ்சஸ் அதிகமாகும்போது அது எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படின்ற இன்டென்ஷனில் தான் இந்த வீடியோ. நேற்று நம்ம கேட்டிருந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே உங்களோட மார்க்ஸை கமெண்ட் செக்ஷனில் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கவுண்ட் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு மார்க்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. நம்ம அது எல்லாத்தையுமே எக்ஸலில் அரேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அதோட ஓரளவுக்கு அதில் கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்ச உடனே உங்களுக்கு அதை நம்ம டிஸ்ப்ளே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட்லேயுமே இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல டெக்ஸ்ட் புக்கில் எந்தெந்த கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றத நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கும் போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட் த டைம் ஆஃப் ரிலீஸிங் கீ அந்த டைமில். ஓகே, ஆன் த ஃபைண்ட் அவுட் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபஸ்ட்டு பாருங்கள், என்கிட்ட இருக்கிற கொஸ்டின் பேப்பரில் 61st கொஸ்டின் ஹீ ட்ரைட் இஸ் லவுடஸ்ட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸில் கொஸ்டின்ஸ் மாறி இருக்கும், அதை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன், ஹீ ட்ரைட் இஸ் லவுடஸ்ட் மோஸ்ட் ஃப்ரைட்டனிங் கயோட் கால். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 56 இருக்குது. நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கயோட் வுல்ஃப் லைக் வைல்டு டாக் நேட்டிவ் டு நார்த் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வைல்டு டாகு. நீங்கள் அந்தந்த கொஸ்டினுக்கு பக்கத்தில் கூட எந்த ஸ்டாண்டர்டு ப்ளஸ் பேஜ் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் ஷுட் பி ஈஸி ஃபார் யூ ஆன் த டைம் ஆஃப் ரிலீஸிங் ஆன்சர் கீஸ். நெக்ஸ்ட் ஒன், பிக் அவுட் த ரைட் காம்பினேஷன் ஃபார் த பிளண்டட் வேர்டு கேம்கார்டர். இந்த கொஸ்டின் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 97 இருக்குது. இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்கள். கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர் இஸ் ஈக்குவல் டு கேம்கார்டர். ஆப்ஷன் டி ஆப்ஷன் கரெக்ட் ஒன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்ஸிங் தி அண்டர்லைன்டு ஃப்ரேஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் பொயட்டிக் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் த ரிவர் அப்படின்ற போயம்லேருந்து எடுத்திருக்காங்க. இங்கே இருக்க பாருங்கள், ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்ஸிங் அப்படின்னு சொல்லி 3rd லைனில் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, இமேஜரி. நெக்ஸ்ட் ஒன், ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி டாய் ட்ரெயினை பற்றி கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக இந்த டாய் ட்ரெயின் அப்படின்ற ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் 2nd யூனிட்டில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் பார்ட்டு ட்ரிப் டு ஊட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் பேசேஜே அப்படியே நமக்கு புக்கில் இருக்குது பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் இது, த ட்ரெயின் ட்ராவல் கவர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது பாருங்கள். புக்கில் இது அப்படியே இருக்கும், இந்த பேசேஜ் அப்படியே இருக்கும். அதை தான் நமக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 208 செர்பென்டைன் கர்வ்ஸ். அடுத்து 65th ஒன், வாட் மெஸ்மரைசஸ் த ட்ராவலர்ஸ். இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, த ட்ரெயின் ஜேர்னி ஃப்ரம் மேட்டுப்பாளையம் டு உதகமண்டலம். இதுவுமே பார்த்திங்கன்னா டாய் ட்ரெயினில், அதாவது 6th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய பேசேஜ். அண்ட் தென் 3rd ஒன், விச் இஸ் ரீடைன்ட் ஆஸ் அன் எக்ஸலண்ட் அட்ராக்ஷன் டு திஸ் ட்ரெயின். அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா விண்டேஜ் ஸ்ட்ரீம் லோகோமோட்டிவ். இதுவுமே இந்த பேசேஜில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான். அண்ட் லைன் பை லைனில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். இதிலேருந்து 3 கேள்வி வந்திருக்குது. அதே மாதிரி விண்டேஜ் ஸ்ட்ரீம் லோகோமோட்டிவ்னா அதோட மீனிங் அந்த மாதிரி தனித்தனியாகவே லைன் பை லைன்லேயே நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், 67th பாருங்கள், பிக் அவுட் த கிராமட்டிக்கலி ராங் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. இது ஒரு கிராமர் கொஸ்டின். அதாவது கிராமட்டிக்கலாக ராங்காக இருக்கக்கூடிய சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ மை ஃபாதர் ஹேஸ் ரிட்டர்ன்டு ஃப்ரம் வெல்லூர், மை ஃபாதர் ரிட்டர்ன்டு ஃப்ரம் வெல்லூர், மை ஃபாதர் ஹேஸ் ரிட்டர்ன்டு ஃப்ரம் வெல்லூர் எஸ்டர்டே. மை ஃபாதர் ரிட்டர்ன்டு ஃப்ரம் வெல்லூர் எஸ்டர்டேன்னா கூட அது கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் சி தான் ராங்காக இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் சென்டென்ஸு. மை ஃபாதர் வில் ரிட்டர்ன் ஃப்ரம் வெல்லூர் டுமாரோ. இதுவுமே டி பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு கரெக்டான கிராமர் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். இதோட கரெக்ட் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன்,
Choose the correct pair of verbs that fills the blanks. Aruna dash eagerly dash to meet her friend since morning. இந்த question எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 77ல் பார்த்தீங்கன்னா இந்த question இருக்கும். Complete the sentences in present tense forms. டென்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க, முன்னாடி டெஃபினேஷன்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ்லாம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த எக்ஸசைஸ் இருக்கும். நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா 10th இந்த யூனிட்டில் இந்த எக்ஸசைஸை நம்மளுமே வந்து கவர் பண்ணியிருப்போம். இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஹேஸ் பீன் வெயிட்டிங், அருணா ஹேஸ் பீன் ஈகர்லி வெயிட்டிங் டு மீட் ஹர் ஃப்ரெண்ட் சின்ஸ் மார்னிங். இதை நம்ம வந்து எக்ஸசைஸில் கேட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்து நமக்கு தெரியணும் டெக்ஸ்ட் புக் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நான் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது கிராமர் சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிற சென்டென்ஸே வந்து நீங்கள் பாருங்கள், அந்த சென்டென்ஸே தான் கேட்குறாங்க, வேறு சேஞ்சஸே இருக்கிறது இல்லைன்னு சொல்லி அதுக்கு இந்த சென்டென்ஸ் ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது, நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், தி அண்டர்லைன்டு லெட்டர் இன் தி வேர்ட் யால்ட் இஸ் யா டேஷ். ஸோ கான்சனன்ட்டு வவல் டிப்தாங் செமி வவல் கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செமி வவல். டவுட்ஸ் எங்கே வருதுன்னா இது கான்சனண்ட்டாக செமி வவலா அப்படின்றது மட்டும்தான். வவலோ டிப்தாங்களோ நமக்கு அந்த டவுட் வராது. பிகாஸ் த வேர்டு ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் ஒய், ஒய் டபிள்யூ இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு அந்த செமி வவல்ன்ற ஐடியா வந்துடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா phonetically similar to a vowel which is nothing but semi vowel. அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை vowel glideன்னு சொல்லலாம், அதே மாதிரி செமி கான்சனன்ட்னு சொல்லலாம். அதனால் இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செமி வவல். நெக்ஸ்ட் ஒன், வால்டர் டீலாமேர் வாஸ் நாட் அன் டேஷ். இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி ப்ரோஸ் ரைட்டர். இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் யூனிட் 2 அதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து 127 த லிசனர்ஸ் அப்படின்ற போயம் வந்து இவங்க எழுதியிருப்பாங்க. வால்டர் டீலாமேரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாஸ் அன் இங்கிலீஷ் போயட்டு, ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். இது எல்லாமே வந்து நமக்கு ஆப்ஷனில் இருக்குது. ப்ரோஸ் ரைட்டர் மட்டும் அவங்க கிடையாது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் ரைட்டர். நெக்ஸ்ட் ஒன், கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் ஆப்ஷன் இன் தி லிஸ்ட். எ டேஷ் ஆஃப் ஃபிஷ் ஸ்வாம் பாஸ்ட் அவர் போட். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பேக்கு, குரூப்பு, ஷோல், ஹர்டு. இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள். 6th 3rd டேர்மில் ஃபஸ்ட் யூனிட்டில் ஹூ ஓன்ஸ் த வாட்டர் அப்படின்ற ப்ரோஸில் பேஜ் நம்பர் 78 பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் இருக்கும். எ டேஷ் ஆஃப் ஃபிஷ் ஸ்வாம் பாஸ்ட் அவர் போட். இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஷோல், SHOAL அப்படின்ற ஆப்ஷன் இதுக்கு கரெக்டான ஆப்ஷனு. இதுவுமே பாருங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்லேருந்தே கேட்கப்பட்ட கேள்வி தான். நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் த 4 syllabic வேர்டு. யூனிவர்சிட்டி, லீடர், டிபார்ட்மெண்ட்டு, எஃபெக்டிவ் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 73 புக்கில் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். த யூனிவர்சிட்டி, வேர்ட்ஸ் ஹேவிங் ஒன்லி 4 syllablesல வந்து யூனிவர்சிட்டி அப்படின்ற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ யூனிவர்சிட்டி. டெட்ராசிலபிக் வேர்ட்ஸில் வந்துடுது. நெக்ஸ்ட் ஒன், விச் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஹேஸ் அன் எரர். இந்த கொஸ்டின் பாருங்கள். த மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர்டு தட் ஹி மைட் பே த ஃபைன். இந்த சென்டென்ஸில் ABCD அப்படின்ற இடத்துல எந்த இடத்துல வந்து எரர் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் பை ரெக்டிஃபைங் த எரர்ஸ் இன் த யூஸ் ஆஃப் மாடல்ஸ். மாடல்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. மஸ்ட்டு, மைட்டு, இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி மாடல்ஸு, செமி மாடல்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இந்த இடத்துல வந்து இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. கரெக்ட் ஆன்சர் என்ன வரணும்னா த மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர்டு தட் ஹி மஸ்ட் பே த ஃபைன் அப்படின்றது தான் கரெக்டான ஆர்டரு. ஆனால் ஹி மைட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து எரர். அதனால் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், pick out the idiom which does not match with its meaning. idioms and அதோட மீனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்கலாம். ஒரு இடியமும் எங்கெங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அதோட கரெக்ட் ஆப்ஷன் சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which does not matchன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடியமோட மீனிங்கில் 4 கொடுத்துட்டு அதில் ஒன்று எது இன்கரெக்டு, எது மேட்ச் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி, எ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. அதோட ரீசன் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்றது தானே இடியம். அதோட ஆன்சர் வந்து ரேண்டம்லின்னு கொடுத்துருக்காங்க, அது கரெக்டு. இது எந்த ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 99 இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று அதுலேயே பார்த்தீங்கன்னா
Black and blue அப்படின்றது அவங்களே எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி அவங்க நிறைய idioms கொடுத்துட்டு மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா black and blue அப்படின்ற idiom கொடுத்துருப்பாங்க. அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா bruised badly அப்படின்னு வரும். கிரே ஏரியா, அன்கிளியர், அன்டிஃபைண்டை வந்து நமக்கு மீனிங்காக வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப் டு ABC இது மூணுமே 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 99 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கும். இந்த லாஸ்ட் ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஆன்சர் எ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ, இது மட்டும் வந்து 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அது நான் கன்ஃபியூஸ் ஆகுமேன்றதுக்காக அதை தனியாக கொடுக்கல, அதை அப்படியே நம்ம மென்ஷன் பண்ணிடலான்னு சொல்லி. ஸோ எ போல்ட் ஃப்ரம் எ ப்ளூ அப்படின்னு சொன்னால் என்ன அதுக்கு மீனிங் வரணும்னா அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றது தான் அதோட ஆன்சரு. ஆனால் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் 75th பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் வேர்ட் எண்டிங் வித் எ கான்சனன்ட் சவுண்ட். இது ரொம்ப ஈஸியான ஒரு வேர்டு தான். இது ஈஸியாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பேர்டு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 76th பிக் அவுட் த லாங் வவுல் டீம் ஆஃப் த வேர்டு பீகாக். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 டவுட் இருக்குது. ரொம்ப வந்து கரெக்டாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் லாங் வவுல்னு சொல்லும்போது எப்படி அந்த டவுட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். EEREA ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லாங் வவுல் தான், அதே மாதிரி டிஃப்தாங் தான் அவங்க கேட்டிருக்கிறது போல். இப்போ இந்த அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்தாங்கில் வருது. இப்போது BEAN அப்படின்னாலும் லாங் வவுல் பார்த்திங்கன்னா இந்த EA தான். மீட்லேயும் அப்படி தான், லீஃப்லேயும் அப்படி தான், சீல்லேயும் அப்படி தான். ஸோ தட் பீகாக்லேயும் அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பீகாக் அப்படின்னு வரும்போது EE அப்படின்னு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்னொன்று இந்த லாங் வவுல்னு கேட்கும்போது தான் இந்த EE அப்படின்றது வந்து 99% வந்து மேட்ச் ஆகுது. ஸோ தட் ஒன்று டிஆர் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் EAவாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது டெஃபினேஷனோடு தெரிஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள், அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் ப்ளீச்சிங் பவுடர். இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜெரண்ட் ப்ளஸ் நவுன். இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 100ல் இந்த எக்ஸசைஸ் இருக்குது. அதாவது கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் வித் 2 more காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி ஜெரண்ட் ப்ளஸ் நவுனு ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்ருப்பாங்க. அந்த ஆன்சரோட இங்கேருந்து எடுத்த கொஸ்டின் தான் அது. நெக்ஸ்ட் ஒன் சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் விச் கிவ்ஸ் த அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் த இடியம் பேட் எக். இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, he was a man of bad behavior. இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் பேஜ் நம்பர் 98ல் இருக்குது. பேட் எக், எ டிஸ்ஆனஸ்ட் ஆர் இல் பிஹேவ்டு பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பேட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சூஸ் த அப்ராப்ரியேட் மீனிங் ஃபார் த இடியம் டாப் ஃப்ளைட். இதில் இந்த 4 ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா டவுட் இருக்குது. அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா நீங்களுமே செக் பண்ணுங்கள். 7th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 113ல் எடுத்திருக்காங்க. 113ல் இருக்குது இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அண்ட் மீனிங்ஸு. நமக்கு வந்து ஒரு மேட்ச் கொடுத்துட்டு ஃப்ரேசல் வேர்ப்ஸு மீனிங்கை கொடுத்துட்டு அந்த காலம் வைஸ் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸோட மீனிங்ஸு பக்கத்தில் பாருங்கள் மேட்ச் ஆகுது. இந்த டாப் ஃப்ளைட் அப்படின்னு வரும்போது அதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து அமங் த பெஸ்ட் ஆஃப் எ பர்டிகுலர் குரூப், அதுதான் அதோட கரெக்ட் ஆப்ஷனு. ஆனால் நம்மளோட ஆப்ஷனில் இந்த ஸ்டேட்மெண்ட்டே இல்லை. எஸ்கேப்பிங் ஆஸ் ரேப்பிட்லி ஆஸ் பாசிபிள், அது வந்து பார்த்திங்கன்னா இன் ஃபுல் ஃப்ளைட் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வரும். மேபி இந்த கொஸ்டினுக்கு வந்து ஸ்டார் கொஸ்டினாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் நம்ம ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஏ சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரேசல் வேர்ப்ஸு, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனிங்கு, உங்களோட கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அவங்க எந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு சேலஞ்ச் பண்ணும்போது அந்த ஆப்ஷனை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா அந்த ஆப்ஷன் வந்து தப்பான ஆப்ஷன், இருக்கிற 4 ஆப்ஷனுமே தப்பான ஆப்ஷனு. அதுக்கான கிளாரிட்டி தான் இந்த மேட்ச் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் மேட்ச் த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வித் தர் மீனிங். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கொடுத்துட்டு மீனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி. இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து 7th 8th 9th 10th 11th அதே மாதிரி 12th அங்கங்கே வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அந்த வேர்டு வந்து கவர் ஆகிருக்குது. ரிப்பீட்டடாகவே இருக்குது. 7th இருக்கிற அதே வேர்டு 11th இருக்குது. அதே மாதிரி 9th இருக்கிற வேர்டு வந்து 12th இருக்குது. அந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்குது. புட் ஆன், ப்ளோ அப், கால் ஆன், பிரேக் ஆஃப் அப்படியே இருக்குது.
ஸோ அதனால் வந்து நான் அதையுமே வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 81st ஒன் பாருங்கள். ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரன்னர் அப். இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ரன்னர்ஸ் அப். இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 42ல் இந்த ஆன்சர் இருக்குது. ஆட் எஸ் டு த ஃபஸ்ட் வேர்ட் இன் ஹைபனேட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரன்னர் அப், ரன்னர்ஸ் அப். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இங்கிலீஷ் இட்ஸ் எ பீஸ் ஆஃப் கேக், திஸ் சென்டென்ஸ் டிஸ்கிரைப். ஆக்சுவலி இது ஒரு இடியம் இல்லைங்களா. இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 98ல் இருக்குது. A piece of cake, a task that can be accomplished very easily. So that ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் உங்களுக்கு இந்த ஆன்சர் இருக்கும். The language English can be accomplished very easily அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் 83rd ஒன். The dash of a sentence is always a noun or a words that can take the place of a noun அப்படின்றது ஒரு சப்ஜெக்டோட டெஃபினிஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹூ இஸ் கால்ட் அஸ் த ஃபேமஸ் ரைட்டர் ஆஃப் இந்தியன் சில்ட்ரன்? கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, ரஸ்கின் பாண்ட். இதை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 30ல் உங்களுக்கு இந்த இன்ஃபோ இருக்கும். அப்படியே வந்து கேட்டிருப்பாங்க. அந்த ஃபேவரட்ன்றதுக்கு பதிலாக ஃபேமஸ் ரைட்டர் ஆஃப் இந்தியன் சில்ட்ரன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, ரஸ்கின் பாண்ட். நெக்ஸ்ட் ஒன் 85th ஒன். சூஸ் த கரெக்ட் கனெக்டர். டேஷ் இஸ் 90 years old, he is in the pink of health. இது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் கனெக்டர்ஸு, லிங்கர்ஸு, கன்ஜங்ஷன்ஸு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதில் இருக்குது. அதாவது இந்த வேர்டோட மீனிங்கை வச்சு நம்ம இந்த சென்டென்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம். கரெக்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா தோ. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் எந்தெந்த கண்டிஷன்ஸ்க்கு எந்தெந்த கனெக்டர்ஸு ஆர் கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் வரக்கூடியது. அடுத்து 86th ஒன். வென் இஸ் த நேஷ்னல் சயின்ஸ் டே செலிப்ரேட்டட்? இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, February 28th. இது பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 122ல் இருக்குது. February 28 இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் நேஷ்னல் சயின்ஸ் டே. வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப்னு நினைக்கிறேன் அந்த ப்ரோஸில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் 87ல் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் வேர்ட் எண்டிங் வித் டிப்தாங்ஸ். இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஸ்னோ. நெக்ஸ்ட் ஒன் பிக் அவுட் த இடியம் விச் டஸ் நாட் மேட்ச் வித் இட்ஸ் மீனிங். எந்த இடியம் வந்து அந்த மீனிங்கோட மேட்ச் ஆகலை, அதுதான் கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி, பிளாக் ஷேப்பு. இந்த கொஸ்டின்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஆப்ஷனை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிளாக் ஷேப் டு பி த காமனஸ்ட் லைக் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறானது. அதோட கரெக்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம் புக்கில் இருந்தே. அட் எ ஸ்னெயில் ஸ்பேஸ், இது எங்கே இருந்துன்னா 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 99ல் இருக்குது. கரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. அட் எ ஸ்னெயில் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது மூவிங் வெரி ஸ்லோலி அப்படின்னு அப்படியே மீனிங் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். பிளாக் ஷீப் டு பி த அவுட்காஸ்ட், ஆட் ஒன் அவுட், அன்லைக் த அதர்ஸ். ஆனால் நமக்கு மீனிங்கில் வந்து காமனஸ்ட் லைக் அதர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. டோட்டலி டிஃப்ரெண்ட். அதனால் அது தப்பான ஆப்ஷனு. அதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடியது. விச் டஸ் நாட் மேட்ச் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் எ ரேட், பிகின் டு சஸ்பெக்ட் டு ட்ரிக்கரி. அடுத்தது வந்து இன் எ நைஸ் பிக்கல் அப்படின்றது வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துருக்கக்கூடிய ஒரு இடியம். எ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அப்படின்றதெல்லாம் கரெக்டு தான். ஸோ அதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன் 89ல் கலிவர் மேனேஜ்டு டு ரீச் த லேண்ட் ஆஸ் ஹி வாஸ் டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, எ ஸ்விம்மர். இது வந்து 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் 132 பேஜ் நம்பர். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். அவர் எப்படி வந்து அந்த லிலிபுட்டன்ஸ் கிட்ட மாட்டிப்பார், அதுக்கப்புறம் பிளிஃபிஸ்கோ அந்த வார்லாம் நடக்கும் இல்லைங்களா, நம்ம அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு தான் வந்து அவங்க வந்து எ ஸ்விம்மர் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் த லாஸ்ட் ஒன், an extra force used when pronouncing a particular word or syllable is a dash. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸோட டெஃபினேஷன். ஸோ உங்களோட கரெக்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸில் எங்கெங்கேருந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபோஸ் நம்ம பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.